ஒவ்வொரு குடிமகனும் சுய பொறுப்புணர்வுள்ளவராக தன்னைத்தானே விருத்தி செய்ய வேண்டும். இன்று நாம் பார்க்கின்றோம், பிள்ளைகள் மத்தியில் பொறுப்புணர்வுகள் குறைந்து வருகின்ற நிலைமைகளை நாம் அவதானிக்கின்றோம். எந்த அளவுக்கென்றால், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக இயந்திரமாக உழைக்கின்றார்கள். அந்த உழைப்புக்காக பெற்றோர்கள் வெளிநாட்டுக்கு சென்று நாடு கடந்து உழைக்கின்ற நிலைமைகள் கூட காணப்படுகின்றது. இந்த உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பிள்ளைகள் சுய பொறுப்புணர்வுடன் செயற்படுகின்ற போதுதான் அந்த பிள்ளைகள் சமூக மாற்றத்தின் பிரதான பங்காளிகளாக மாற முடியும் என்பதனையும் இவ்விடத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்கு மேலாக ஒவ்வொரு குடும்பமும் தங்களது வருமானத்துக்கு ஏற்ற வகையில் சிறந்த திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் குடும்பத்திற்கான பாதீடு, குடும்பத்திற்கான வரவு செலவு திட்டம், இதனை உள்ளடக்கிய வகையில் முறையான திட்டமிடல்கள் அவசியம். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது இவ்வாறான திட்டமிடல்கள் இருக்குமாக இருந்தால் மக்கள் அழியக்கூடிய நிலைமைகள், தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைகள் இல்லாமல் போகும்.